Hi friends, welcome to Meena's Samayal. This episode is sponsored by VIDIEM. Thank you VIDIEM for supporting Meena's Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி ஹல்வா பூரி. ஹல்வா பூரி ஒரு டிபிக்கல் நார்த் இந்தியன் ரெசிபிங்க. சில பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திராலையும் பண்ணுவாங்க. சொஜ்ஜப்பம் அப்படின்ட்டு பேரு. இந்த ஹல்வா பூரி எந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட்டா மட்டும் இல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்டா கூட கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. ஸோ இந்த சுவையான நார்த் இந்தியன் ரெசிபி ஹல்வா பூரி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். ஹல்வா பூரி செய்ய தேவையான பொருட்கள் மைதா 1 கப், ரவை 1 கப், சர்க்கரை 1 கப், நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு, உப்பு 1 சிட்டிகை. தேவையான பொருட்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மைதா மாவு இருந்தது. நான் மைதா மாவு ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப கஷ்டமே இல்லை. அந்த மைதா மாவில் வந்து ஒரே 1 சிட்டிகை உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ ஏதாவது போட்டு முதல்ல நல்லா பெசரி வச்சுக்கோங்க. நார்மல் டெம்பரேச்சர் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல ஒரு சாஃப்டான டோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ திரும்பவும் கையில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஸ்டாண்டிங் டைம் கொடுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு நான் பிசைஞ்சு வச்சு இது வந்து இப்போ பக்கத்தில் மூடி எடுத்து வச்சிடலாம். இதுக்குள்ள அந்த ஸ்டஃபிங் அந்த ஹல்வா இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ 10 ஒரு 20 மினிட்ஸ் முடிஞ்சிருமா. ஸோ இப்போ இதை பிசைஞ்சு வச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகியாச்சு. பாம்பே ரவையை சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை வாசனை போயிட்டு நல்ல ரோஸ்டட் ஸ்மெல் அப்படிங்கிறது வரும் இல்லையா, அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ரெகுலர் ரவா கேசரி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். நல்ல ரோஸ்டட் ஸ்மெல் வந்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் சிம்மர் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த கப்பால தான் நம்ம ரவையை அளந்தோம். ஸோ இதே கப்பால 2 கப்பு தண்ணியை வந்து ஊற்றலாம். இந்த ஹல்வா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து நம்ம சாதாரண ரவா கேசரி மாதிரியே தாங்க. ஆனால் ரவா கேசரிக்கும் இதுக்கும் வந்து 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அதில் திராட்சையும் முந்திரியும் போடுவோம், அதாவது தாளிப்பில். ரெண்டாவது வந்து 1 பங்கு ரவைக்கு வந்து நம்ம 3 பங்கு தண்ணி விடுவோம். அப்போ தான் வந்து அந்த பரிமாறும் போது அந்த அச்சாட்டம் அப்படியே விழுகும் இல்லையா, அந்த இலையிலையோ நம்ம பரிமாறும் போது சொல்கிறேனே அந்த சாப்பிட்ற டெக்ஸ்டர் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து 1க்கு 2 பங்கு தண்ணி, அவ்வளோதாங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஆறுனத்துக்கு அப்புறமா உருட்டி பால்ஸ் ஆட்டம் பண்ணி அது வந்து பூர்ணமாட்டம் நம்ம வந்து தட்டிட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுக்க போகிறோம். கன்சிஸ்டன்சி வந்து 1க்கு 2 அப்படிங்கும் போது தான் இந்த ஒரு ரெசிபிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் சிம்மர் பண்ணிட்டு ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிட்டே வரலாம். சைமல்டேனியஸாக கிளறும் போது கட்டியே வராது. அண்ட் மோர் ஓவர் ரவை வறுக்கும் போது நம்ம நெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ பயமே இல்லை. ஸோ இது வந்து நல்ல ஸ்மூத்தாக குக் ஆகட்டும். இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா வற்றி போயிட்டு நல்ல ஹல்வா பதத்துக்கு வரணும். இப்போ நம்மளுடைய இந்த உப்மா கன்சிஸ்டன்சி பாருங்க, நல்லா இழுத்தாச்சு தண்ணி எல்லாம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்கணும். ரவை வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சர்க்கரையை சேர்க்கணும், இல்லைன்னா ரவை வந்து வேகாது. இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும், கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. அந்த ரோலிங் கன்சிஸ்டன்சி மாதிரி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதே போலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா தான் இது வந்து நம்ம பால்ஸாக உருட்டி வச்சுக்கணும். அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு உண்டான எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஸோ நம்மளுடைய ரவா கேசரி வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்தாச்சு. கொஞ்சமாக நம்ம வந்து கையில் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அது வந்து கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக.
சின்ன லெமன் சைஸ் பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். நம்ம இந்த சைஸை பொறுத்து தான் நம்மளுடைய ஹல்வா பூரியோடைய சைஸ் வந்து டிட்டர்மின் ஆகும். இன்கேஸ் லைட் லம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நல்லா அழுத்தி விட்டுட்டு ஸ்மூத்தாக பால் மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய அவுட்டர் மாவு ரெடியாக இருக்குது அண்ட் அதுக்கப்புறமா ஹல்வா பால்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி ஹல்வா பூரி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஷீட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பெஸ்ட்டு வந்து வாழை இலை இருந்தால் அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ வந்து இதில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒட்டாமல் ஈஸியாக வரதுக்காக க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பால் ஆஃப் இந்த மேல் மாவு இந்த 20 மினிட்ஸ் ஊறினது தெரியுதுங்களா, எந்த அளவுக்கு எலாஸ்டிசிட்டி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கையால். இது ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஹல்வா பால் எடுத்துக்கலாம். இப்படி சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது வந்து இப்படி சீல் பண்ணிடலாம். சீல் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எக்ஸஸ் மாவு வந்து இப்படி கிள்ளி எடுத்துடலாம். சீல் பண்ண எட்ஜ் வந்து இப்படி கீழே பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் தட்டலாம். ரொம்ப தின்னாக தட்டக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தட்டினதுக்கு அப்புறமா எண்ணெய் சூடாயிடுச்சு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கேர்ஃபுல்லாக இந்த பாலித்தீன் கவர்லேருந்து இப்படி அழகாக எடுத்து இப்படி எண்ணெயில் விட்டுடலாம். போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நல்லா மேலே எழுந்து வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு. இது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லா பூரிஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ரவா கேசரிக்கும் இந்த ஹல்வா பூரிக்கும் உள்ள இந்த ஸ்டஃபிங்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதாவது 1:3 வாட்டர் 1:2 வாட்டர் அது சொன்னேன் இல்லையா. இப்போ நான் தட்டும்போது நீங்கள் வந்து அந்த டிஃப்ரென்ஸை பார்த்துருப்பீங்க. 1:3 வாட்டர் விட்டுருந்தோம்னா அது தட்டும்போது பிதுங்கிண்டு வெளியில் வந்துட்டு இருக்கும். அந்த அளவுக்கு டெக்ஸ்டர் வந்து கரெக்டாக சூட்டபுளாக இருந்திருக்காது. அது ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினஸாக இருக்கும்போது மேல் மாவு கொஞ்சம் அதிகமாக, பூர்ணம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. பழக பழக தான் அந்த தட்டுறது அப்படிங்கிறது வந்து அவுட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் தின்னாகவும் சென்டரில் வந்து கொஞ்சம் திக்காகவும் இருக்கும்போது அது சீல் பண்ணும்போது வந்து எல்லாமே சமமாயிடும். அது பழக பழக தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணி ஃப்ளாப் ஆச்சுன்னா டோன்ட் கெட் டிஸ்கரேஜ். பண்ண தான் சரியாக வந்துடும். So our halwa puri is ready. நார்த் இந்தியன் ரெசிபி ஹல்வா பூரி எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்தீங்க இல்லையா. கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் மீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெசிபி ஒருவேளை நீங்க சமைச்சு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து #cook-with-meena அப்படின்ட்டு எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாத்துலயும் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடு சேர்த்து பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணினீங்கன்னா தான் அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்படின்ட்டு வரும். விடியம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சமைக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். இதே கம்ஃபர்ட்டை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல விடியம் பத்தின லிங்க்ஸை கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. சோ மீனா சமையலை பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.